என்னப்பா இவ்வளோ நாள் ஒரு கமல் கண்ணியா இருந்துட்டு திடீர்னு என்கிட்ட வந்து கதை சொல்ற அப்படின்னு கேட்டாரா? கேட்டிருக்காரு. நான் என்னன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் சார் மீட் பண்ணும்போது, ஐ மீன் ஃபார் கூலி உட்காந்து இந்த டிஸ்கஷன் ஆரம்பிக்கும்போது, நான் வந்து எதார்த்தமா ஒரு இடத்துல நான் சொல்லிட்டேன். சார் நான் பேசிக்கலி வந்து ஒரு கமல் சார் ஃபேன் சார் அப்படின்னு சொல்லி கதை சொல்லும்போது, அது வந்து அப்போ சார் எதுவுமே சொல்லல. அவர் எப்பவும் போல ஜாலியாக சிரிச்சு தான் இருந்தார். பட் டப்பிங் ஃபுல்லாக முடிக்கும்போது லாஸ்ட்ல இதில் வரும்போது என் அசிஸ்டன்ட் சார் சொல்லுங்க. அவர் என்கிட்ட ஃபர்ஸ்ட் கதை சொல்ல வரும்போது நான் ஒரு கமல் சார் ஃபேன் அப்படின்னு தான் ஆரம்பிச்சாரு. நான் உங்களை ஆடியோ லான்ச்சில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெளில போனார். இட் வாஸ் அ ஃபன்னி ஸ்டேட்மெண்ட். பட் அதில் நான் தான் சொல்கிறேன் சார், நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து ஒருத்தரோட ஃபேனுங்கிறதுக்காக இன்னொருத்தர் நம்ம ஏற்றுக்காமல் இருக்கணுங்கிறது இல்லைல்ல. நான் யா டில் படையப்பா ஐ திங்க் ஐ வாஸ் த கிரேட்டஸ்ட் ரஜினி சார் ஃபேன். இதே கேள்வியை கமல் சார்கிட்ட கேட்கும்போது உங்களோட ரசிகர் வந்து இப்போ உங்களோட நண்பருக்கு படம் பண்ணும்போது என் ரசிகன் என் நண்பனுக்கு படம் பண்ணுறதுங்கிறது எனக்கு தான் பெருமைன்னு சொல்லிட்டு ஹி மேட் அ ஸ்டேட்மெண்ட் சேயிங் ப்ராப்பராக பண்ணிட்டு அடுத்து இங்கே வாங்கன்னு சொல்லி. ஸோ ஐ ஹாவ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி மோர் நோ. ஸோ கமல் சார் தான் என்ன கேள்வி கேட்க போகிறாரு அந்த படம் எப்படி இருந்தாலும். ஸோ அதனால் அதுலேயும் எனக்கு ஒரு தனி ஏரியா இருக்குது டு ஃபுல் டு புட் ஆல் த பாக்ஸஸ் ரைட் டிக் மார்க். டிக் ஆல் த பாக்ஸஸ். யா